மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான பரபரப்பான செய்தி குறித்து பார்க்கலாம். நேற்றைய தினம் அதிகாலையில வெனிசுலா நாட்டினுடைய தலைநகர்ல பல்வேறு இடங்கள்ல அமெரிக்காவுடைய டெல்டா என்று சொல்லப்படுகின்ற படை பிரிவினர் வான்வெளி தாக்குதலை மேற்கொண்டது மட்டுமல்லாம திடீரென அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் அவருடைய மனைவியையும் அதிரடியாக கைது செய்து கொண்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த டெல்டா என்ற அதிவிசேடமான படைப்பிரிவு, இந்த படைப்பிரிவு தான் சதாம் ஹுசைனுடைய ஆட்சியை வீழ்த்தி சதாம் ஹுசைனை கைது செய்து மரண தண்டனையை வாங்கி கொடுத்தவங்களும் இவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படைப்பிரிவின் ஊடாகத்தான் இந்த ஆபரேஷன் நடந்து முடிஞ்சதாக அமெரிக்கா ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தது. உண்மையிலே இந்த ஒரு அடாவடித்தனம் சார்ந்த இந்த நடவடிக்கை மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இப்போது உலக அரங்குல மாறி இருக்கிறதோட மற்றொரு உலக மகா யுத்தம் ஒன்று தோன்றுவதற்கான காரணமாக அமைஞ்சிருமோ என்ற அச்ச சூழலும் ஏற்பட்டிருக்கு. இந்த தாக்குதலுக்கு என்னதான் காரணம்? அண்டை நாடான வெனிசுலா மீது அமெரிக்கா இப்படி பாய்வதற்கான காரணம் என்ன? அச்சுறுத்துவதற்கான காரணம் என்ன? அந்த நாட்டினுடைய இறைமையை மீறுவதற்கான காரணம் தான் என்ன? நியாயமான ஏதாவது காரணங்கள் இருக்குமான சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு. வெனிசுலா நாட்டுல ஜனநாயகம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனநாயகம் இருக்குது. அங்க தேர்தல் நடக்கு, ஜனநாயகம் ஒரு பிரச்சனையே கிடையாது. சவுதி அரேபியாவிலும் தேர்தல் கிடையாது, ஜனநாயகத்தை காணும். ஆனா அமெரிக்கா நேசத்தோட பயணிக்கிறத பார்க்க முடியுது. அப்படியாக இருந்தா ஜனநாயகம் ஒரு பிரச்சனையாக அமெரிக்காவுக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை. பயங்கரவாதமும் அங்கு இல்லை என்பதனால பயங்கரவாதம் என்ற காரணத்தை சொல்லி எதையும் செய்ய முடியாது அமெரிக்காவுக்கு. அமெரிக்க தரப்புல என்னதான் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆபரேஷனுக்கு பிற்பாடு என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்சஸாக இந்த ஆபரேஷனை நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம். வெனிசுலா அரசு போதை பொருட்களை தடுக்கிறதுக்கான, போதை வியாபாரத்தை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. அமெரிக்காக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதுனால அமெரிக்காவினுடைய கலாச்சாரங்கள் சீரழியுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருந்தாரு. கடந்த சில காலங்களாக படகுகள் மீது அமெரிக்காவுடைய கடற்படையினர் தாக்குதலை மேற்கொண்டாங்க. காரணம், போதை வர்த்தகத்துல இவங்க ஈடுபடுறாங்க, அதை தடுப்பதற்கான தாக்குதல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதோட வெனிசுலாக்கு அமெரிக்கா பணம் ஒதுக்கீடு செய்யாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி மிரட்டியதோட வெனிசுலாவுடைய ஜனாதிபதி மற்றும் அவருடைய மனைவியினுடைய அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்களுடைய வெனிசுலா நாட்டினுடைய பொருளாதாரங்களை முடுக்குவதாகவும் எச்சரித்திருந்தது. இப்படி போற சந்தர்ப்பத்துல கடற்படையின் மூலம் பல்வேறு முற்றுகைகளை அமெரிக்க கடற்படைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல வெனிசுலா நாட்டுக்குள்ள வருகின்ற எண்ணெய் கப்பல், அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்கின்ற எண்ணெய் கப்பல்களை முற்றுகையிட்டது மட்டுமல்ல, அதன் மீது பல்வேறு தாக்குதல்களையும் மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1 ஆகும் பொழுது அமெரிக்கா ஒரு வேலையை பண்ணிச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெனிசுலாவுடைய மிக முக்கியமான வர்த்தக நிறுவனங்களான 4 எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான இறுக்கமான சட்டங்களையும் தடைகளையும் பிரயோகித்தது மட்டுமல்ல, 4 கப்பல்களுக்கு எதிராகவும் இந்த தடையையும் கட்டுப்பாடுகளையும் விதித்திருந்ததை பார்க்க முடிந்தது. இப்படி போதை என்ற பேர்ல கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வளங்கள் மீது கை வைக்கின்ற ஒரு சூழல் உருவாவதை பார்க்க முடியுது. உண்மையிலே இந்த போதைக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த ஆபரேஷன் நடந்து முடிஞ்சு இந்த ஜனாதிபதியும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. அது வெனிசுலா நாட்டினுடைய எண்ணெய் வளங்களை கையகப்படுத்துவதற்கும் டொலர்ல அந்த எண்ணெய் வளங்களை விற்பனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்வதற்கான ஒரு ஆட்சி மாற்றம். அதற்கு தலையாட்டும் ஒரு பொம்மை தேவை. ஜனாதிபதி என்ற பேர்ல அமெரிக்கா போடுகின்ற தாளத்துக்கு டான்ஸ் அடிக்கின்ற ஒருத்தர் தேவை என்பதனால கச்சிதமாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் குறித்து சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்பின் பழிவாங்கல் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, 6 மாதங்கள் சமயம் பார்த்து திட்டமிட்டு அரங்கேற்றிய ஒரு நாடகத்தினுடைய இந்த ஒரு ஆபரேஷனை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம, இந்த ஜனாதிபதி எங்க இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்த தகவலை சொல்றவங்களுக்கு 50 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பரிசாக கொடுப்பதாகவும் அமெரிக்கா தரப்புல சொல்லப்பட்டதான செய்திகளும் இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலே வெனிசுலா நாட்டினுடைய எண்ணெய் வளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக அரங்குல 20% எண்ணெய்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பணியை வெனிசுலா நாடு செய்வதாக சொல்லப்படுது. எங்கதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2018ஆம் ஆண்டுல வெனிசுலா ஒரு முடிவுக்கு வருது. அதாவது டொலர் பிடியிலிருந்து விலகுவதாக சொன்னது மட்டுமல்லாம தமது எண்ணெய் வளங்களை
இதுக்கு பிறகு டொலர்ஸ்ல விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி யுவான், யூரோ, ரூபி போன்ற நாணயங்களுக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. இது மிக பாரிய அளவுல அமெரிக்காவோட பொருளாதாரத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது. டொனால்ட் ட்ரம்ப் வந்தோட என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பிறகு ஆயுத யுத்தங்கள் கிடையாது, பொருளாதார யுத்தத்துக்குள்ள அமெரிக்கா போகுதோ அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அந்த வகையில் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை எப்படி கட்டி எழுப்பணுமோ அதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை செஞ்சவரு அடுத்த நாடுகளை வேற இருக்கவும் ஆரம்பிச்சாரு. அந்த வகையில வரிச்சுமைகளை ஏற்றினவரு இப்போது பக்கத்துல இருக்கிற வெனிசுலா நாடு டொலருக்கு ஏன் விற்காம அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு நோக்கத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துதான் இந்த ஒரு கைங்காரியத்தை டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சாரே தவிர போதையோ வேற எந்த கிடையாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இந்த தாக்குதல் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு தாக்குதலாக இது அமைந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. இது ஒரு பிரமாண்டமான ஒரு தாக்குதல் அப்படின்னு சொன்னாரு. பொல்லாத பிரமாண்டம், அடுத்த வளங்களை சுரண்டுறது, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யறது, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்கிற இடத்துல அது வேற பிரமாண்டம் என்று பீத்திக்கிறத பார்க்க முடியுது. சூடு சொர்ணம் இல்லாத இந்த செயற்பாடெல்லாம் பிரமாண்டம் என்று பீத்திக்கிற அளவுக்கு தான் இப்போது அமெரிக்காவோட நிலைமையை பார்க்க முடியுது. இதற்கு பிறகு வெனிசுலா நாட்டை ஆளப்போவதும் நடத்த போறதும் நாங்க தான் அப்படின்னு ஒரு விஷயத்த அமெரிக்காவுடைய நிர்வாகத்துக்கு கீழே தான் இது இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. மிகப்பெரிய ஆசைதான், அதுக்கு தான் இத்தனையும் செஞ்சு முடிச்சிங்க, அப்படியாக நீங்க தானே ஆள போறீங்க, நீங்க தலையாட்டும் பொம்மை எண்ணத்தை அங்க வைக்க போறீங்க, உங்களுக்கு தேவையான மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணுவாங்க. தனக்கு பிடிக்கலன்னா எந்த நாட்டிலையும் பூந்து கலப்பரம் பண்ணி ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குறது இவங்களுக்கு புதிய விஷயம் கிடையாது. இதுக்கு முதல் இருந்த அமெரிக்காவோட ஜனாதிபதிகளும் அதைத்தான் செஞ்சாங்க. 2000 ஆண்டுல சதாம் ஹுசேன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈராக்கினுடைய எண்ணெய் வளங்களை டொலஸுக்கு இனி விற்கிறது கிடையாது, டொலஸ் என் விரோதியின் நாணயம் அப்படின்னு சொல்லி முடிச்சது மட்டும் இல்லாம யூரோக்கு மாறினாரு. அன்றைய காலகட்டத்துல டொலஸை விட யூரோவுடைய பொறுமதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, அமெரிக்கர்களுடைய நமக்கு தொடர்பு கிடையாது, டொலஸுக்கு இதை விற்கிற இல்லைன்ற ஒரு விஷயத்த முடிவாக எடுத்து நடைமுறைக்கும் கொண்டு வந்தாரு. அமெரிக்கால மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு அது காரணமாக இருந்ததுனால அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக பயங்கரமான ஆயுதங்கள் இருக்குது, அழிவு உண்டாக்குற ஆயுதங்கள் இருக்குது, தாலிபானுக்கு உதவி செய்யறீங்கிற பல்வேறு சாக்கு போக்குகளை சொல்லி அந்த நாட்டுக்குள்ள இதே டெல்டா பெல்டான்னு சொல்லுகின்ற இராணுவத்தை அனுப்பித்தான். சதாம் ஹுசேனை 2003ஆம் ஆண்டு கைது செய்து 2006ஆம் ஆண்டாகும் பொழுது மரண தண்டையை நிறைவேற்றி சோழியை முடிச்சுட்டாங்க. 2011ஆம் ஆண்டாகும் பொழுது லிபியா மீது கண் வைக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றிருந்த அரசு தலைவர் கடாஃபி என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பிறகு என்ன வளங்களை மட்டும் இல்ல, ஆப்பிரிக்கால டொலஸுடைய பாவனை இருக்கக்கூடாது என்பதற்காக கோல்டு தீனாரை அறிமுகம் செஞ்சு இதுக்கு பிறகு இதுதான் ஆப்பிரிக்கா முழுதும் நாணயங்களாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன வளங்களையும் இதுக்குத்தான் விற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை வகுக்கின்ற பொழுதோ அந்த திட்டம் சம்பந்தமான விஷயங்களை செய்கின்ற பொழுதுதான் அமெரிக்காட காதுல இது விழுந்து உடனடியாக கடாஃபியோட சோழியை முடிச்சாங்க. இந்த கொள்கை யாருக்கு பிரச்சனையாக அமைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரான்சுக்கும் அமெரிக்காக்கும். காரணம் என்னன்னா, ஆப்பிரிக்க நாடுகளை காலனித்துவம் செய்தது பிரான்ஸ். அதனால அதனுடைய நாணயங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால கடாஃபியினுடைய இந்த திட்டம் சிக்கலை உருவாக்கும் என்பதனால பங்குக்கு கூட்டாளியோட சேர்ந்து இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போனாங்க. அந்த வகையில தான் இப்ப ஏதோ ஒரு ஆட்சி மாற்றம் உருவாக்கணும், போதை என்ற பேர்ல இந்த ஒரு அடாவடித்தனத்தை அமெரிக்கா செய்திருக்கு என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இதுக்கு பிறகு யார் உள்ள வரப்போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஆள் வந்தாச்சு, அவர் தான் எதிர்காலத்தில் ஜனாதிபதியா ஆக போறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அந்த எதிர்கால கைபொம்மை அல்லது தலையாட்டும் பொம்மை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெண்மணி தான். அதுவும் நோபல் பரிசு வென்ற 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசை வென்ற அந்த பெண்மணி மாரியா மெச்சோடா இப்போது வெனிசுலா நாட்டுக்குள்ளே வந்திறங்கியிருக்கா. நிச்சயமாக அமெரிக்கா இந்த தலையாட்டும் பொம்மைய, இந்த கை பொம்மைய நிச்சயமாக ஜனாதிபதியாக்கி அழகு பார்க்கிறதோட வெனிசுலா நாட்டுடைய அனைத்து வளங்களையும் டொலஸுக்கு விற்கின்ற அனுபவிக்கின்ற கைங்காரியத்தை செய்யும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். டொலஸுக்கு எண்ணெய்களை விற்காத நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்குது. ஏன் ரஷ்யாவோட மல்லுக்கு நில்லுங்களேன், ஓட துரத்த அடிப்பான். ஆனா எதுவும் முடியாத நாடுகள் இருக்கு இல்லையா, அப்பாவி நாடுகள் மீது ஆயுதங்களை பயன்படுத்தி இப்படியான ஆட்சி மாற்றங்களை உண்டாக்குறது அமெரிக்காவுக்கு கைவந்த கலையாக இருக்குது. அந்த பட்டியலை இப்போது அப்பாவித்தனமாக தென் அமெரிக்கா நாடுகளில் ஒன்றான வெனிசுலா சிக்கி கொண்டதை பார்க்க முடியுது. பதிலுக்கு அமெரிக்காவுடைய நீதி அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு
இந்த வெனிசுலாவுடைய ஜனாதிபதிக்கும் அவருடைய மனைவிக்கும் எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்காக நீதி அமைச்சு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும், நீதத்தின் கோபத்தை நீதிமன்ற வளாகத்துக்குள்ள 2 பேரும் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. இது என்ன புதுக்கதையா இருக்கு? ஒரு நாட்டினுடைய இறைமையை பாதிக்கும் அளவுக்கு உள்ள புகுந்து அட்டகாசம் பண்ணி அதனுடைய முதற் பிரஜையான ஜனாதிபதியும் அவர் மனைவியையும் கைது செஞ்சு இப்ப சிறையில போட்டுட்டு வழக்கு அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக நீதி அதனுடைய கோரமுகத்தை காட்டும், அது கோபத்தை காட்டும்னு சொல்ற அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறத பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் யார் தான் கேட்க முடியும் இவங்களை? இவங்க தான் நாட்டாம, இவங்க சொல்றதுதான் சட்டம், இவங்க செய்யறதா செய்வாங்க, யார் கேள்வி கேட்க முடியும் என்பதனால அவங்க நாட்டுக்கு எது தேவையோ அதைத்தான் அடுத்த நாடுகள்லையும் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்து. இதற்கு பின்னால் என்ன நடவடிக்கைகள் நடக்க போகுதோ அந்த மண்ணில் அப்படின்னு சொல்லி இப்போது புதிய ஒரு ஜனாதிபதியாக, இடைக்கால ஒரு ஜனாதிபதியாக ஒருத்தர் தெரிவு செய்யப்பட்டதோட இப்போது அவசர காலமும் இப்போது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்குது. என்னதான் இருந்தாலும் வெனிசுலா நாடு அமெரிக்காவோட பிடியிலிருந்து இனி வெளிவர முடியாத அளவுக்கு தான் சூழ்நிலை உருவாகி இருக்குது. அந்த நாட்டில் அமைதியான சூழல் உருவாக இறைவனை பிரார்த்திப்பதோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.